சின்ன குழந்தைங்களுக்கு சளி இருக்குன்னு வைங்களேன், இந்த இலையில ஒரு இலை 2 இலை இப்படி பிச்சு ஒரு இலை 2 இலை கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு 3 நாள்ல இருந்து 7 நாளைக்குள்ள அந்த சளி சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிடும். இப்ப பெரியவங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கு, மூட்டெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது அப்படின்றவங்களுக்கு இங்க பாருங்க, நான் பறிக்கல, இது மாதிரி நல்லா முத்தனை இலையை பறிச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு இவ்வளவு இலை பறிச்சுக்கோங்க. பறிச்சு அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த மூட்டு வலி, முதுகுவலி, எந்த வகையான வலி இருந்தாலும் சரிங்க, நரம்பு சார்ந்த வலிகள், தசை சார்ந்த வலிகளும் குடிச்ச அன்னைக்கே நல்லா குறைய ஆரம்பிக்கும். இந்த திருநீற்று பச்சிலை வலிகளுக்காக மிக சிறப்பா வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கட்டிகளை கரைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சளி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லா வகையான வலிகளுக்கும் மிக சிறப்பா வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏங்க, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த மூட்டு வலி, முதுகுவலி, புடக்கழுத்து வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, ஜாயிண்ட் வலிக்குது, L4 L5 பிரச்சனை, யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கு, அதனால மூட்டுக்கு முட்டி வீங்கி இருக்கு, வலி இருக்கு, அந்த இடத்துல ஸ்வெல்லிங் இருக்குது. அதே மாதிரி மூட்டு தேய்மானமா இருக்குது, மூட்டுல பிரச்சனை இருக்குது, ஜெவி கிழிஞ்சு இருக்கு, நடக்க முடியல. ஒரு சிலருக்கு இந்த கை காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, எங்க வலிக்குதுன்னு தெரியல, நரம்புக்கு வலிக்குது, குத்துற மாதிரி வலிக்குது. இப்படி அனைத்து வகையான மூட்டு வலி, முதுவலிக்கும் நான் சொல்ற மூலிகை மிக அற்புதமா வேலை செய்யும். சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய சளி பிடிக்குது, அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மூலிகை பேர் தான் திருநீற்று பச்சிலை. இது இப்ப நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணி இந்த திருநீற்று பச்சிலை வலிகளுக்காக மிக சிறப்பா வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கட்டிகளை கரைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சளி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லா வகையான வலிகளுக்கும் மிக சிறப்பா வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள், சின்ன குழந்தைங்களுக்கு சளி இருக்குன்னு வைங்களேன், இந்த இலையில ஒரு இலை 2 இலை இப்படி பிச்சு ஒரு இலை 2 இலை கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு 3 நாள்ல இருந்து 7 நாளைக்குள்ள அந்த சளி சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிடும். இப்ப பெரியவங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கு, மூட்டெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது அப்படின்றவங்களுக்கு இங்க பாருங்க, நான் பறிக்கல, இது மாதிரி நல்லா முத்தனை இலையை பறிச்சுக்கோங்க. இது மாதிரி இந்த இலைய ஒரு இவ்வளவு இலை பறிச்சுக்கோங்க. பறிச்சு தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இவ்வளவு இலை போட்டு பறிச்சு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு, எப்பவுமே கசாயம்னா ஒரு 300 ml தண்ணி ஊத்தி ஒரு கைப்பிடி இலைய போட்டு கொதிக்க வச்சு 100 ml சுண்ட வச்சு அதை வலி உள்ளவங்க குடிச்சிட்டு வாங்க. குடிச்ச அன்னைக்கே வலி குறையும். இந்த மூட்டு வலி, முதுகுவலி, எந்த வகையான வலி இருந்தாலும் சரிங்க, நரம்பு சார்ந்த வலிகள், தசை சார்ந்த வலிகளும் குடிச்ச அன்னைக்கே நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஒரு 1 வீக் குடிங்களேன், ஒரு 1 வீக் குடிங்களேன், அந்த வலி பஞ்சா பறந்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த திருநீற்று பச்சிலை. இது பச்சையாவே சாப்பிடலாம். அதே மாதிரி பச்சையா கிடைக்காதவங்க பொடியா இருக்கு, பொடியா செஞ்சு சாப்பிடலாம். இப்ப நான் சொன்ன மூட்டு வலி, முதுவலிக்கு கேட்கும், சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு கேட்கும். அதே மாதிரி கர்ப்பப்பையில நீர்க்கட்டி இருக்கு, நார்க்கட்டி இருக்கு, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றவங்களும் சாப்பிடலாம். அதே மாதிரி சளி சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களும் சாப்பிடலாம். அஜீரண சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க சாப்பிடலாம். வயிற்று புண்ணு இருக்கு அப்படின்றவங்க சாப்பிடலாம். இப்ப நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த இலை பாருங்க, இதுதான் திருநீற்று பச்சிலை. இது எல்லா இடத்துலயும் துளசி மாதிரி கிடைக்குது அப்படின்றாங்கல்ல, அதனால யாருமே கண்டுக்கிறது இல்லை. இதுல என்ன மருத்துவ குணம் இருக்கு அப்படின்றலாம் கண்டுக்கிறதே இல்லை. இங்க பாருங்க, இது மாதிரி பறிச்சுக்கிறேன் பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி தான் பறிக்கிறேன், உங்க கண்ணு முன்னாடி தான் எடுக்கிறேன் பாருங்க. இது நல்லா கழுவிக்கலாம். ரொம்ப சிவிரா தாங்க முடியாத வலி இருக்கு அப்படின்றவங்களுக்கு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து கழுவிட்டீங்களா, அவ்வளவுதான். இதை நார்மலா பெரியவங்க இருந்தா ஒரு 10-15 இலை சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப சளியா இருக்கு, சிவிரா இருக்குன்னா 2-3 இலை போதும். ஒரு வாரத்திலே அது சளி சார்ந்த பிரச்சனை இல்லாம போயிடும். இங்க பாருங்க, ஏங்க சாதாரண துளசி சாப்பிடுவோம்ல, அது மாதிரி தான் சாப்பிட சொல்றேன். இப்படி கடிச்சு மட்டும் சாப்பிடுங்க. இப்படி கடிச்சு மாதிரி சாப்பிடுங்க, நல்லா கார்ப்பா இருக்கும். இப்ப துளசி எப்படி சாப்பிட்டீங்கன்னா இந்த காரமா இருக்குல்ல, அதை விட கம்மியா தான் இருக்கும். நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், அதாவது இது யாரு எவ்வளவு அளவுல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நான் சொன்ன பிரச்சனை உள்ளவங்க ரெகுலரா எடுங்க, குணமாகிற வழி எடுங்க. இப்படி நீங்க பறிச்சு என்ன பண்ணுங்க, ரெகுலரா பச்சையா எடுத்துக்கோங்க. பச்சையா கிடைக்கலனாக்க பொடியா இந்த மூலிகையோட பொடி நிறைய கிடைக்குது, வாங்கி நீங்க பயன்படுத்தலாம். காலை மாலை பிரச்சனை உள்ளவங்க பயன்படுத்தலாம். சின்ன குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, சளி நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா 1 இலை 2 இலை தொடர்ந்து
அந்த பிரச்சனை சரியாகிற வரையும் கொடுக்கலாம். சரிங்களா? அதுவே வரவே கூடாது, அந்த பிரச்சனை வரவே கூடாது, எப்பவுமே எனக்கு நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் எப்பவுமே வரக்கூடாதுன்றவங்க வாரத்துக்கு 2 முறையாவது இந்த மூலிகையை நீங்க பச்சையாவோ இல்ல அது பொடி செஞ்சு வச்சியோ கசாயமாவோ நீங்க எடுத்துட்டு வரலாம். முக்கியமா இன்னிலிருந்து திருநீற்று பச்சிலையை எல்லார் வீட்லயும் வளங்க. எப்படி துளசி மடம் ஒரு வீட்டுல இருக்கும், அது மாதிரி திருநீற்று பச்சிலையும் ஒரு மடமா வைங்க. சரிங்களா? வாரத்துக்கு 2 முறையாவது, நல்லா ஹெல்த்தா இருக்கிறவங்களும் சரி, வாரத்துக்கு 2 முறையாவது நீங்க பயன்படுத்துங்க. ஹார்ட் அட்டாக் வரவே கூடாது அப்படின்றவங்க, உடம்புல கெட்ட கொழுப்பு இருக்குது அதை கரைக்கணும் அப்படின்றவங்க, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க, ஹார்ட் அட்டாக் வந்து அதுக்கு சிகிச்சை எடுத்து அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க கூட சாப்பிடலாம். ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வரவே கூடாதுன்றவங்களும் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். அவ்வளோ அற்புதமான மருந்துங்க. ஃபேட்டி லிவர் உள்ளவங்க எடுத்துக்கலாம், அதே மாதிரி வெரிகோஸ் வெயின் உள்ளவங்க எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட மருந்தா வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை தான் உங்களுக்கு இன்னைக்கு வெளிப்படையா சொல்லியிருக்கேன். இது நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் அநேக நோய்களை குணமாக்கணும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தாராளமா இது எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆனா இதை சாப்பிடும்போது உடம்புல அவ்வளவு பெரிய மாற்றம் நடக்கும். உடம்புல இருக்கிற ரத்தம் கெட்டு போனாதான் நோயின்னு சொல்லுவாங்க. அந்த ரத்தத்தை தூய்மை பண்ணக்கூடிய மருத்துவ குணம் இதுல இருக்கு. அதனால இங்க பாருங்க, பெண்களுக்கு கர்ப்பப்பை நீர்க்கட்டி நார்க்கட்டியா சாப்பிடலாம், மூட்டு வலி முதுகு வலியா சாப்பிடலாம், L4 L5 இல்லையா சாப்பிடலாம், ஆஸ்மா மிஸ்ஸிங் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடலாம். இந்த கொரோனா டைம்ல இது நிறைய சாப்பிட்டாங்க. இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் இந்த திருநீற்று பச்சிலை மிக அற்புதமா வேலை செய்யும். அதே மாதிரி இந்த விதைகளை எடுத்து நாம ஜூஸ்ல மோர்ல போட்டு சாப்பிட்டு வரும்போது உடலுக்கு தேவையான அவ்வளவு குளிர்ச்சி கிடைக்கும். இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்குது, மலச்சிக்கல் எல்லாம் பார்த்துக்கும். இதுல 2 வெரைட்டி இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது சிறு வெரைட்டி, அதாவது குறுஞ்செடின்னு சொல்லுவாங்க, செடி வகை சேர்ந்தது. இதுலயே மரமாவும் இருக்கு. இந்த திருநீற்று பச்சிலை எல்லார் வீட்லயும் எப்படி ஒரு துளசி செடி அவசியமோ அது மாதிரி திருநீற்று பச்சிலை செடியும் அவசியமா கண்டிப்பா வைங்க. அதனால இன்னும் ரிசர்ச் கண்டுபிடிச்சே இருக்கிறாங்க, இன்னும் இது ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க, இன்னும் என்னென்ன நோய்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லார் வீட்லயும் திருநீற்று பச்சிலையே வளங்க. எல்லா நிலங்கள்லயும் விளைநிலங்கள்லயும் திருநீற்று பச்சிலையே அறுவடை செய்யுங்க. மிக அற்புதமான மூலிகை இந்த திருநீற்று பச்சிலை. கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து பயனடைங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.